இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யாசுவா மேசியாவுடைய அதிகாரமுள்ள நாமத்தில் யாவுடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் வாழ்த்துகிறேன். யாசுவா தாமே உங்களோடு கூட இருந்து அவருடைய சித்தத்தின்படி அவர் உங்களை நடத்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. வேத புஸ்தகத்தை திறந்து 1 பேதுருடைய புஸ்தகம் அதனுடைய 2வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை யாராவது சத்தமாக வாசிங்க. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்து இடறுகிறார்கள், அதற்கென்று நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். பிரைஸ் யாசுவா. அப்போஸ்தலனாகிய பேதுரு மூலமாய் சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யாசுவா ஒரு ரகசியத்தை நமக்கு உணர்த்துகிறார். அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கவும் பட்டிருக்கிறார்கள். வேதவசனம் நல்லா இருக்கு. ஒருத்தன் பாவம் செய்கிறான், ஒருத்தன் இடறான், ஒருத்தன் தேவ சமூகத்தை விட்டு கடந்து போறான்னா அது தேவனுடைய சித்தம். எதேட்சியா நடக்கலைங்க. பாவம் செய்கிறவன் எதேட்சியா பாவம் செய்யல. தேவன் அவனை இடற பண்ணுவதற்காக பாவம் செய்ய ஒப்பு கொடுத்திருக்கிறார். இதை நன்றாக புரியணும். இந்த வசனம் நம்ம மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கணும். என்ன? அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள். அப்ப வசனத்துக்கு கீழ்ப்படிய நாம் அனுமதிப்பதில்லை. ஆனால் வசனத்தை கேட்போம், நல்லா கேட்போம். கேட்கறதுல எந்த குறையும் இல்லை. எங்கேயாவது கன்வென்ஷன் நடந்தால் கன்வென்ஷனில் போய் கேட்போம், எங்கேயாவது விசேஷ கூட்டம் நடந்தால் அங்கே போய் கேட்போம். ஆனால் கேட்டு கேட்டு என்ன பிரயோஜனம்? வேத வசனத்தை கேட்டு அந்த வசனம் எனக்குள்ள கடந்து வந்து நான் ஒரு மனம் திரும்புதலுக்குள் கடந்து போயிருக்கிறேன் என்கின்ற உள்ளான உணர்வு யாருக்காவது உண்டா? நான் இந்த வசனத்தின்படி என்னை நான் திருத்திக் கொண்டேன் அப்படின்னு யாருக்காவது தெரியுதா? யாராவது சொல்ல முடியுமா? 1000 சாட்சி சொல்லலாம். நான் இந்த வசனத்தை கேட்டு இந்த வசனத்தின்படி என்னை நான் மாற்றிக்கொண்டேன். நான் இந்த வசனத்தை கேட்ட பின்பு இந்த காரியத்தை நான் இதுவரைக்கும் செய்யவில்லை. இந்த உறுதிமொழியை யாசுவா மேசியாவிடத்தில் நம்மால் கொடுக்க முடியுமா என்று கேட்டால் இல்லவே இல்லை. அப்புறம் எதுக்குங்க நம்ம திருவசனத்தை கேட்டு நான் யாசுவா மேசியாவுடைய பிள்ளையாய் வாழப்போகிறேன், அவருக்கு சொந்த ஜனமாய் நான் இருக்க போகிறேன் என்கின்ற வாய் ஜவுடா எதுக்கு அப்படின்னு கேட்குறேன். இன்னைக்கு இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. நான் யார் தெரியுமா? விசுவாசியாக்கும். நான் யார் தெரியுமா? சபைக்கு போகிறேன். நான் யார் தெரியுமா? நான் அந்த சபைக்கு போகிறேன். எங்கள் சபையை வந்து பாருங்க, தெரியுமா உங்களுக்கு? ஏன்? நீ யாருன்னு சொல்லு. முதல்ல உன் சபையை பற்றி பேசாத. நீ யார்? உனக்கும் தேவனுக்கும் என்ன உறவு? உனக்கு தேவன் என்ன செய்தார்? நீ தேவனுக்கு என்ன செய்தார்? உனக்காக அவர் அடிக்கப்பட்டாரே, உனக்காக அவர் ரத்தம் சிந்தினாரே, உனக்காக 1 குறைய 40 அடி சவுக்கால் அடிக்கப்பட்டாரே, அவருடைய தலையில் முள்முடி சூட்டப்பட்டு கம்புகளால் அடித்து அந்த முள்முடியை சிரசில் குத்தும்படி செய்தார்களே, அவர் செய்த பாவமா நீ செய்த பாவமா? உனக்காக அவர் தன்னை தியாகம் செய்த தேவனுக்கு இணையாக நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? பாவம் செய்கிறாய், உன்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறாய். நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி தேவ சமூகத்தை ஏமாற்றி கொண்டிருக்கிறாய். சாதாரண கூட பிறந்த கூட பிறக்காத ஒன்றாக தேவ சமூகத்தில் இருந்து ஆராதிக்கிறவர்களை கூட இவன் இவள் என் சகோதரி சகோதரன், ஒருவேளை இவர்கள் எனக்கு விரோதமாக அநியாயம் அக்கிரமம் செய்திருந்தாலும் கூட இவர்கள் என்னுடைய உடன்பிறப்பு என்று சொல்லி ஒன்னால் உறுதியாய் நம்ப முடிகிறதா? அப்புறம் எப்படி தேவன் அடிக்கப்பட்ட இரத்தம் யாசுவா மேசியாவுடைய விழாவில் ஈட்டியினால் குத்தப்பட்ட போது அங்கிருந்து பாய்ந்தோடின இரத்தமும் நீரும் உனக்கு சொந்தமாக இருக்கும். பிரைஸ் யாசுவா, அல்லேலூயா. என்னதான் நீ விசுவாசித்தாலும் கீழ்ப்படிதல் இல்லை என்று சொன்னால் உனக்கு நேரிடக்கூடியது நேர்ந்தே ஆகும்.
அதில் மாற்றம் இல்லை. மனம் திரும்பாத பட்சத்தில் விளக்கு தண்டை எடுத்து விடுவேன் என்று சொன்னார். அப்ப இருளான வாழ்க்கை தான் உனக்கு. அந்த இருள் எப்படி இருக்கும்னு அனுபவிக்கிற நேரம் தான் தெரியும், அதுக்கு முன்னாடி தெரியாது. எல்லாராலும் கைவிடப்பட்டு தன்னுடைய குறையை, குற்றத்தை, தேவையை கூட சொல்வதற்கு, கேட்பதற்கு ஆள் இல்லாதபடி அனாதையாய் அலைந்து திரிகிற போதுதான் தெரியும் நான் யாராய் இருந்தேன், நான் எப்படியாய் வாழ்ந்தேன், இன்றைக்கு இந்த நிலைக்கு காரணம் என்ன. அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். எல்லாரும் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா. இல்லைங்க, ஒரு நாள் கைகால் முடங்கப்பட்டு வாய் சத்தம் வெளியில் வராதபடிக்கு, கண் குருடாகி, காது செவிடாய், தொண்டை அடைத்து, கைகால் ஊனமாகி, இருதய துடிப்பு அடங்கி, பிணமாய் கிடக்கிற ஒரு சந்தர்ப்பம் கடந்து வரும் பாருங்க. அப்பதான் தெரியும். ஏங்க, நீங்க செய்த எல்லா அக்கிரமங்களையும் உன்னுடைய எதிராளி அப்பதான் யோசித்து பார்ப்பான். தெரியுமா உங்களுக்கு? உன் நன்மை, நீ செஞ்ச தீமை நிமித்தமாய் அடங்கி போகும். இதான் உண்மைங்க. அப்ப நீ என்ன செய்யணும்? தேவனை நம்பி தேவ சித்தத்திற்கு உன்னை ஒப்பு கொடுக்கணும். அது இல்லை, உன் வாழ்க்கை சூனியமாயிரும். இந்த வசனம் அதைத்தான் சொல்லுது. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாமல் இடறுகிறார்கள். இதற்கென்று இவ நியமிக்கப்பட்டிருக்கிறார். கான்செப்ட் கரெக்ட், முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. நான் இந்த வசனத்தினுடைய ஊடாய் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிற போது வேதம் சில காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தது. தேவன் 5 நாட்களாக இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர் 6வது நாளில் இந்த உலகத்தை ஆள ஒரு மனிதனை சிருஷ்டித்தார். உலகத்தை ஆள மனிதனை சிருஷ்டித்தார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவனை எப்படி சிருஷ்டித்தார் என்றால், தனது சாயலாகவும் தனது ரூபத்தின்படியும் அவனை சிருஷ்டித்தார். சிருஷ்டித்தவர் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். ஆனால் வேதம் சொல்லுது, அவன் தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம். இவன் எந்த விதமான வேலையும் செய்யாதபடி இவனை அவருடைய சித்தத்தின்படி ஏதேன் தோட்டத்திற்குள் கொண்டு வந்து ஏதேன் தோட்டத்தை பராமரிக்கவும், அதில் இருக்கிற நன்மைகளை அனுபவிக்கவும், அதில் இருக்கிற மிருக ஜீவன்களையும், அதில் இருக்கிற மரம் என்ற மனிதர்களையும் ஆண்டு கொள்ளவும் அவனுக்கு அதிகாரம் கொடுத்தார். இதைத்தான் இன்றைக்கு உனக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். ஆண்டு கொள்ளும் அதிகாரம். யாரை? உன் கற்பத்தின் கனிகளையும், உன்னுடைய குடும்பத்தையும், உன்னுடைய உறவையும் நீ ஆண்டு கொள்ளும் அதிகாரங்களை உனக்கு தந்திருக்கிறார். ஆனால் அந்த அதிகாரத்தினுடைய ஊடாய் ஆதாம் செய்த அதே தவற்றை நீ செய்வாயானால் நீ புறம்பாக்கப்படுவாய். அதனுடைய ஊடாய் ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சுட்டு போயிட்டார் அவரு. அதுவரைக்கும் நிலம் தன் பலனை கொடுக்கும். ஆனால் பாவம் செய்த நிமித்தமாய் நிலம் தன் பலனை கொடுக்காது. எவ்வளவு பெரிய சாபம் தெரியுமா? யாவுடைய சித்தம் செய்யல அப்படின்னா இதுதான் நடக்கும். ஜாக்கிரதை. உங்களுக்கு இது நிஸ்சாரமா இப்ப தெரியும். ஒரு நாள் ஒரு வாய் சோத்துக்கு கஷ்டப்பட வேண்டிய நேரம் வரும் தெரியுமா? அப்ப தெரியும், ஐயையோ நான் தப்பு பண்ணினதனால் எனக்கு இந்த கதி. ஏன்னா இளைய குமாரனுக்கு அப்படி ஒரு கதி வந்தது. பன்றியின் தவிட்டை தின்று தன் வயிற்றை நிரப்ப நினைத்தான். ஆனால் பன்றியின் தவிடு கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. அப்பதான் உணர்ந்தான். அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது, உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? ஏனென்று சொன்னால், ஐயோ நான் பாவம் செய்தேன், ஐயோ நான் அதமானேன், என் தகப்பனுடைய வீட்டில் என் தகப்பனுடைய வேலைக்காரர்கள் எவ்வளவு சந்தோஷமாய் வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நானோ என் தகப்பனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காததினால் பன்றியின் தவிட்டை தின்பதற்கு கூட எனக்கு அருகதை இல்லையே என்று சொல்லி
அப்ப தன்னை அவன் தகப்பனுடைய சமூகத்தில் தாழ்த்த நினைக்கிறான், தாழ்த்தினான். உனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்காது, ஜாக்கிரதை. காலம் முடிஞ்சு போச்சுன்னா உனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடையாது. இளையகுமாரனுக்கு அந்த சந்தர்ப்பம் இருந்தது. ஆனபடியினால் கடந்து போய் சொன்னான், அப்பா, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன், உண்மைதான். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் தகுதி அல்ல. உம்முடைய வேலைக்காரர்களுக்கு நல்ல உணவு கொடுக்கிறீர் அல்லவா, உம்முடைய வேலைக்காரர்களில் ஒருவனாய் என்னை பாவித்து எனக்கு அந்த உணவை தாரும் என்று கேட்டான். தகப்பனோ அவனை கட்டி பிடித்து முத்தமிட்டு கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் நல்ல வஸ்திரங்களும் கொடுத்து அவனை தன் வீட்டுக்குள்ளே சேர்த்து மறுபடியும் சுதந்திரவாளி ஆக்கினார். நீ நினைக்கலாம் எனக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கிடைக்கும், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. எப்ப நீ பிறந்து துன்மார்க்கமாய் வாழ்ந்து தேவ சமூகத்தை விட்டு தூரமாயிருந்த உன்னை அவருடைய பிள்ளையாய் பாவித்து உனக்கு நல்ல வஸ்திரத்தை கொடுத்தார், நல்ல உணவு கொடுத்தார், முத்திரை மோதிரத்தை கொடுத்தார், அவருடைய ஊழியத்தை செய்யும் அதிகாரத்தை கொடுத்தார். ஆனால் நீயோ காலம் போக போக ஆதியில் கொண்டிருந்த அன்பை இழந்து பிசாசையும் பிசாசுக்கு உரியவைகளை தனக்குள்ளே ஏற்றுக்கொண்டு தேவ சமூகத்தை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறாய். ஒருவேளை நீ சொல்லலாம், இல்லை, நான் தேவனுக்காகத்தான் இருக்கிறேன். இல்லவே இல்லை. தேவனுக்காக இருந்தால் நீ எப்படி வாழ வேண்டும் என்பது உனக்கு தெரியும். ஏனென்றால் ஒரு நாள் நீ வாழ்ந்து காட்டியிருக்கிறாய். அல்லேலூயா. உனக்கு அனுபவங்கள் இருக்கிறது. அந்த அனுபவத்தை வெறுத்து தள்ளிவிட்டு தான் இன்றைக்கு தேவனுக்கு விரோதமாய் தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் நான் என்கின்ற அகம்பாவத்தினுடைய ஊடாய் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். சற்று யோசித்துப்பார், உன்னுடைய கதி என்ன? ஏனென்றால் உன்னுடைய எண்ணம் தாறுமாறாகும் போது தேவன் தன் திட்டத்தை உனக்குள் புகுத்தி விடுவார். கழிந்த நாட்களில் நீ வந்தபோது நீ நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க மாட்டாயா என்று சொல்லி ஏக்கத்தோடு உன்னை அழைத்துக் கொண்டு வந்தார். ஆனால் நீயோ தேவ சமூகத்தில் இருக்கிற போது தேவ சமூகத்தை விட்டுவிட்டு இப்பிரபஞ்சத்தின் அதிபதியோடு கூட உறவு கொண்டிருந்தாய். அது எந்த உறவு என்று உனக்குத்தான் தெரியும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவனுக்கு உனக்கு என்ன உறவு? ஒரு நாள் ரூத்தை பார்த்து போவாஸ் சொன்னான், நீ என்ன இடத்துல வந்திருக்கிறாய், நல்லது, ஆனால் என்னை விடவும் உறவு முறையான ஒருவன் உன் பக்கத்தில் இருக்கிறான். இந்த வார்த்தையினுடைய ஆழம் என்ன, அர்த்தம் என்ன? போவாஸ் இந்த இடத்தில் சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யாஷ்வமேசியா, அப்ப என்னை விடவும் உன் அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த உறவு முறையான் யார்? இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய லூசிபர். முடிந்தால் நீ அவனை விவாகம் பண்ணு. ஆனா நீ ஏன் மனைவி ஆகணும்ன்றது அவருடைய சித்தமான அவன் உன்னை விவாகம் பண்ண மாட்டான். அப்பவா அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் அதாகும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்ப ரூத்து சொல்றாங்க, இல்ல, என் மாமியார் சொன்னாங்க, உன்னுடைய போர்வையை எடுத்துக்கொண்டு உன்னுடைய போர்வைக்குள் நான் ஒளிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனபடியினால் உம்மை நம்பி வந்திருக்கிறேன், நீர்தான் என் ஆத்ம மணவாளன். பிரைசியாசுவா, ஒன்னால் சொல்ல முடியுமா? ஒன்னால் சொல்ல முடியுமா? மாமியாராகிய சபை சொல்லுகிற சத்தத்திற்கு நீ செவி கொடுத்து ஆத்ம மணவாளனாகிய யாவாகிய யாஷ்வமேசியாவை உன்னுடைய புருஷனாய் பாவித்து அவருக்கு நீ மணவாட்டி ஸ்தானத்தை நீ ஏற்படுத்தி கொண்டா, இது உண்மையா? இல்லை என்று சொன்னால் ஆதாம் துரத்தப்பட்டது போல ஒரு நாள் நீ துரத்தப்படுவாய். அப்போது கட்டின கணவன், பெற்ற பிள்ளை, கூட பிறந்த சகோதரன், உன்னை பெற்ற தாய் தகப்பன், உன்னுடைய உறவு முறையார்கள், உன்னுடைய நண்பர்கள் எல்லாரும் உன்னை உதாசீனப்படுத்தி இந்த தேசத்தில் நீ கைவிடப்பட்டவனாய், கைவிடப்பட்டவளாய், அனாதையாய் கடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அல்லேலூயா. கழிந்த நாளிலே பத்திரிகை வாசித்தேன். ஒரு தாய் தகப்பன் தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷமாய் கொடுத்தார்களாம். வாங்கின பிள்ளைகள் தன் தாய் தகப்பனுக்கு உண்ண உணவு கொடுக்கவில்லை, உடுக்க உடை கொடுக்கவில்லை. யோசிக்கிறீர்களா? அப்ப அவங்க நிலைமை என்ன? ஏதோ அவங்களுக்கு அந்த மாவட்டத்தினுடைய அதிகாரி தலையிட்டு சொத்துக்களை மறுபடியும் வாங்கி கொடுத்தார்.
உனக்கு என்ன இருக்கிறது திருப்பி கொடுப்பதற்கு? அப்படியானால் உன் நிலை என்ன? என்னதான் வேதம் ஓதினாலும், காதில் என்னதான் ஏறினாலும், ஒரு காதால் கேட்டு அடுத்த காதால் வெளி போகிற செவிட்டு விரியன்களாய் இருக்கிற அநேக ஜனங்கள் இங்கு இருக்கிறீர்கள். செவிட்டு விரியர்கள். பிரைஸ் யாசுவா, அல்லேலூயா. என் தேவன் ஒரு நாள் ஏவாளை வஞ்சித்த சர்ப்பத்தை பார்த்து சொன்னார், நீ இனி மண்ணை தின்று மண்ணில் தான் இனி என்ன செய்யணும்? படுத்து தூங்கணும். நீ கழிஞ்ச நாளில் ஒரு சகோதரர் ஒரு சகோதரி யாரோ என்கிட்ட சொன்னாங்க, இந்த மண்ணப்பி பாம்பு இருக்குதே, அது தலை எது வால் எதுன்னு தெரியாது, அடிச்சா சாகாது. இதை நான் ஒரு 9ஆம் கிளாஸில் படிக்கிற நேரம் பார்த்துருக்கிறேன். அந்த பாம்பு என்னை கடிச்சிருச்சு. கடித்த நேரத்தில் அந்த பாம்பை அடிக்கிறோம், அடித்தா சாகாது, சாகவே சாகாது. அப்போ அந்த பஸ்ஸில் இருந்த டிரைவர் சொல்கிறாரு, ஏன்னா ஸ்டேபஸ் ராத்திரி என்ன செஞ்சோம், பசங்க கூட சேர்ந்து ஸ்டேபஸில் போய் கிடந்து கும்மாளம் போட்டு கிடந்துட்டு இருந்தோம். அப்போ அது ஏதோ ஒன்று நடந்துருச்சு. ஆனால் அப்போ அந்த டிரைவர் சொல்கிறாரு, இதை அடித்தா சாகாது, மண்ணெண்ணெய் வித்தி நெருப்பு வைங்க அப்படின்ட்டு. நான் எதுக்கு சொன்னேன்னு புரியலையா? உனக்கு கொடுக்கிற சாபம் ஒரு நாள் இதுவாக இருக்கும். உன்னுடைய தலையது வாலது காலது தலையது என்று தெரியாது. ஒரு நாள் நெருப்புக்கு இரையாவாய். ஜாக்கிரதை. இது வேத புஸ்தகத்தின் சாட்சி. ஏனென்றால் தேவனுடைய கோபம் அது எந்த அளவுக்கு உன்மேல் பற்றி எரியும் என்பதை நீ அடிக்கடி மறந்து கொண்டிருக்கிறாய். பிரசங்கம் பண்ண விட்டா 9 மணி நேரம் பிரசங்கம் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு அந்த பிரசங்கத்தினுடைய வார்த்தை ஏன் தன்னை குற்றவில்லை, குத்தி பிளக்க முடியல, இருதயம் உடையல. என்ன காரணம்? பிரசங்கம் பண்ணுகிறவன் தானே பிரசங்கமா மாறணும். இதுதான் வேதத்தின் ஆழம். பிரைஸ் யாசுவா. அது நீ ஒருவேளை சபையில் பிரசங்கிச்சாலும் சரி, இல்லை Zoom மீட்டிங்கில் பிரசங்கிச்சாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு கூட்டத்தில் அல்லது வீட்டு கூட்டத்தில் எங்கே பிரசங்கிச்சாலும் சரி, அந்த பிரசங்கம் உன்னை பிரசங்கமாய் மாற்றணும். முடியுமா? இல்லையே. இன்னைக்கு நம்பிக்கை துரோகம். யாரிடத்தில்? தேவனிடத்தில் நம்பிக்கை துரோகம். தேவன் உன்னை உண்மை உள்ளவன் என்று கண்டபடினால் இந்த கனமான காரியத்தை உன் கையில் கொடுத்தார். ஆனால் நீயோ அதை உதாசீனப்படுத்தி தேவ மகிமை அற்றவளாய் நீ மாறிக்கொண்டிருக்கிறாய். பிரசங்கம் பண்றதுக்கு இந்த குழந்தைகிட்ட கொடுத்தா கூட குழந்தை சொல்லும், யாசுவா ரட்சிக்கிறார். இந்த குழந்தை சொல்லும், அது ஒரு பிரசங்கம் தான். அந்த பிரசங்கம் ரட்சிக்கும் ஜனத்தை. இந்த குழந்தை உண்மையிலேயே போய் பிரசங்கம் பண்ணுனா இந்த குழந்தையுடைய பிரசங்கத்தை கேட்டு 4 பேராவது சத்தத்தை கேட்டு மனம் திரும்புகிற ஜனம் இருக்கும். பரவாயில்ல, இந்த குழந்தை இவ்வளோ தூரம் பேசுதே அப்படின்ற அனுதாபத்தில். ஆனால் நீ பேசுறது ஒன்னையே திருத்தலையே. என்ன காரணம்? பொய் பேசாதே என்று சொல்லுகிற நீ பொய் பேசுகிறாய். குசும்பு குண்டணி வைக்காதே என்று சொல்லக்கூடிய நீ குசும்பு குண்டணி வைக்கிறாய். ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லக்கூடிய நீ ஜெபம் பண்ணாமல் இருக்கிறாய். முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறாய். ஆனால் நீ அதை செய்யவில்லையே. ஏன்? தண்டனை உனக்கு அதிகம் தெரியுமா? அதனால்தான் சொன்னார், போதகர் ஆகாதிருங்கள். போதிக்காத. போதகர் ஆன அநேக தண்டனை உனக்கு உண்டு. நமக்கு பிரசங்கம் பண்ணுறது ஈஸியாக நினச்சி போய் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். இல்லைங்க, அது கஷ்டம். அது டபுள் தண்டனை. ஏன்னா நீ பிரசங்கம் பண்ணாதவனுக்கு பொய் பேசுனா பொய்க்குரிய தண்டனை கிடைக்கும். ஆனால் பிரசங்கம் பண்ணுறவன் பொய் பேசுனா அதுக்கு டபுள் தண்டனை. பிரிசியாசுவா, நான் சொல்கிறத ஒரு காதலை கேட்டு அடுத்த காதலை விட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் உன் வீட்டுக்கு வந்துருச்சு. வீடுன்றது இது இங்கே வந்துருச்சு. ஜாக்கிரதை. வேத புஸ்தகத்தில் வாசிக்கிற போது ஆதியாமத்தினுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். நான் இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். ஏன் இதுவரைக்கும் ஆதாம் மண்ணுன்னு தெரியலையா கடவுளுக்கு? அவர் மண்ணுல இருந்து தானே அவனை எடுத்தாரு. ஆனா அவனை மண்ணா பாதிக்கல. எப்ப பாவம் உள்ள வந்ததோ அப்பதான் சொல்றாரு, நீ மண்ணு. மண்ணுக்கு தண்டனை, பாவத்தின் நிமித்தமாய் கடந்து வரக்கூடிய தண்டனை மண்ணாவாய்.
அப்போ சாவு சீக்கிரம் வரப்போகுது. நீ மண்ணுக்கு போக போகிறாய். புழுதி ஒன்றை சாப்பிட போகுது. யோசித்து பார்த்தீங்களா? ஆதாமுக்கே கொடுத்தார். ஆதாம் யாருன்னு உங்களுக்கு தானே தெரியும். கடவுளுடைய குமாரன். அவனுக்கே இந்த தண்டனைனா நீ யாரு? புறஜாதி. நீயும் நானும் புறஜாதி. புறஜாதியா இருந்த நாம் நாய்க்குட்டிக்கு சமமானவர்கள். காட்டொளிவ மரம். அப்படிப்பட்ட ஒன்னையும் என்னையும் அவருடைய இரத்தத்தால் கழுகி சுத்திகரித்து ஒலிவ கன்றுகளாய் மாற்றி இருக்கிறார். ஒலிவ கிளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். நாய்க்குட்டியாய் இருந்த ஒன்னை ஆட்டுக்குட்டியாய் மாற்றி இருக்கிறார். இந்த நன்றி கூட நமக்கு இல்லை. யோசிக்கிறீங்களா? யாவுடைய சமூகத்தில் யாவுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ சனமே, ஏவாள் மூலமாய் ஏவாளுக்கும் ஆதாமுக்கும் பாவம் உள்ளே நுழைந்தது. ஆனபடினால் அவர்களுக்கு தண்டனை வந்தது. இன்றைக்கு நீ பாவம் செய்துவிட்டு மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு கொடுத்துருவார் என்கின்ற ஒரு நப்பாசை கேரளம். காரணம் என்ன? பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வசனம். ஒருவன் தவறு செய்தால் அதை நீதிமான் என்று பெயர். பாவம் செய்தவனுக்கு நீதிமான் என்று பெயர். அதான் அதிலே அதிசயம். பாவத்தை செய்வார்களாம், செய்தவர்கள் தன்னை நீதிமான் ஆக்கிக் கொள்வார்களாம். ஆனபடினால் நீதிமான் செய்த பாவம் 70 முறை மன்னிக்கப்படுமாம். நினப்பு பிளப்பு கெடுக்கும். அப்ப புதிய ஏற்பாட்டில் யாசுவா வந்து ரத்தம் சிந்தி அடிக்கப்பட்ட பிறகு சொன்ன வசனம் நமக்கு வேண்டாமா? ஒரு முறை பிரகாசிக்கப்பட்டு பரம ஈவை ருசி பார்த்த பின்பு, அத பரிசுத்தாவியை பெற்று ருசி பார்த்த பின்பு மறுதலித்து போனவர்கள் மறுபடி புதுப்பிக்க கூடாத ஒரு காலகட்டம் உண்டு. அப்ப பழைய ஏற்பாட்டில் சொன்ன காரியம் இங்க புதிய ஏற்பாடு என்ன செஞ்சிச்சு? அது யாருடைய பாவம் மன்னிக்கப்படும் சொன்னார்? அது வேண்டாமா? நீ பாவி இல்லவா? நீ தேவ சமூகத்தை விட்டு தூரம் போகிறவன் அல்லவா? உன்னையா தேவன் நீதிமான் என்று சொன்னார்? நீதிமான் யாருன்னு தெரியுமா? தெரியாதவன் கணக்கு பார்க்கிறான். நானும் நீதிமான், நானும் தேவனுடைய பிள்ளை. இல்ல, ஜாக்கிரதை, நீ பாவியிலும் பாவி. நான் ஒரு பாவியா இருந்துட்டு என்ன நான் நீதிமான் கணக்கு போடக்கூடாது. வேத புஸ்தகத்தை திறந்து வாசிங்க. ஆதியாகமத்துடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 11-12. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்து, இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். வசனம் என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு புரியுதா? உன்னை இந்த பூமி விழுங்குமா? எப்படி? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க தெரியுமா? பாவி பாவத்தை அறிக்கை பண்ணா பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருவார். ஏன் காயினுடைய பாவத்தை தேவன் மன்னிக்கல? ஏன் யூதாசுடைய பாவத்தை மன்னிக்கல? ஏன் சிம்சோனுடைய பாவத்தை மன்னிக்கல? ஆனா உன் பாவத்தை மன்னிச்சிருவாராம். எவ்வளவு பெரிய நம்பிக்கை! இப்படிதான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அறிக்கை பண்ணி விட்டுட்டாப்பா அவரும் மன்னிச்சிருவாரு, நம்ம பரவாயில்ல தப்பிடலாம். இல்ல, நீ கை வச்சிருக்கிற இடம் வேற. இந்த இடத்துல நீ கையை வச்சிட்டேனாலே ஒன்று நீ தற்காத்து கொண்டு தான் ஆகணும். இப்பிரபஞ்சத்தின் அதிபதி உன்னிடத்தில் கடந்து வரக்கூடாது. நீ உன்னுடைய தேவைக்காக பிசாசை கூப்பிடுவ. உன்னுடைய தேவைக்காக பிசாசோடு கூட சந்தோஷமா இருப்ப. உன்னுடைய தேவைக்காக தேவனை கூப்பிட்டா வந்துருவாரா? வருவாரா? கண்டிப்பா வர மாட்டார். அவர் உன் கிரியைகளை பார்க்கிறார். வெளிப்படத்தில் சொல்றார், நீ மேலே போற நேரம் உன்னோடு கூட உன் கிரியைகள் தான் கடந்து போமா. நீ சம்பாதிச்ச சொத்து சுகம் வராது, உன் பிள்ளை குட்டி வராது, உன் புருஷன் பொண்டாட்டி வரமாட்டா, உன் தாய் தோப்பம் வரமாட்டாங்க. ஆனா நீ செய்த கிரியைகள் உன்னோடு கூட கடந்து வரும். அப்ப அந்த கிரியை உன்னை என்ன அடையாளப்படுத்தும்? முதல்ல சொல்லுங்க. காயினுக்கு கொடுத்த தண்டனையை விடவும் மேலான ஒரு தண்டனை உனக்காகவும் காத்திருக்கிறது, மறந்து விடாதே. அவன் பாவத்தின் தண்டனை நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற? நிசாரமா கொடுத்தார் தெரியுமா? நீ அலைந்து தெரிவாய். இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். சுகமா வீட்டில் தங்க முடியாது, நீ அலைந்து தெரிவாய். எனக்கு வேதம் தான் சாட்சி. அவர் சொல்ற தீர்க்க தரிசனமாக இருந்தாலும் சரி, அவர் சொல்ற அதிசயமாக இருந்தாலும் சரி, அது வேதத்தினுடைய ஊடா இருக்கணும்.
அதை மிஞ்சி போகிறதுக்கு என்கிட்ட பேங்கில் பணம் இல்லை, உனக்கு பேங்கில் பணம் போட்டு தரதுக்கு. என்கிட்ட கர்ச்சிப்பு இல்லை, உண்மையிலே கொண்டு வரல உங்கள்கிட்ட கொடுக்குறதுக்கு. ஏன்னா கைக்குட்டையால் அற்புதம் செய்கிறதுக்கு என்கிட்ட இல்லை, பேங்கில் பணம் வர்றதுக்கு இல்லை, என்கிட்ட சிடி கூட இல்லை நான் பரலோகத்திலேருந்து வாங்கிட்டு வர்றதுக்கு. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னிடத்தில் இருக்கிற வேதம், வேதத்தின் ஆழம், வேதத்தின் அர்த்தம், வேதத்தின் சத்தம், வேதத்தின் எச்சரிப்பு. இது மட்டும்தான் என்கிட்ட இருக்கு, வேற எதையும் என்ன கொடுக்க முடியாது. ஆனா தேவன் என் மூலமாய் கொடுக்கிற எச்சரிப்பின் சத்தத்தின் ஆழம் அவருடைய சமூகத்திலிருந்து ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். இந்த எச்சரிப்பின் சத்தத்திற்கு நீ செவி கொடுத்தால் நிச்சயமா நீ கைவிடப்பட மாட்ட. ஆனா நீ வேதம் சொல்லுச்சுல்ல, நீ வேத வசனத்துக்கு இடறுவதற்காகவே உன்னை வைக்கப்பட்டிருக்கின்ற. அப்படி இருந்தா ஒரு நாளும் நீ நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ யாவுடைய சமூகத்தில் ஒன்றை நாம் சிந்திச்சு பார்க்க வேண்டிய இடத்துல வந்திருக்கிறோம். என்ன அப்படின்னா, என்னாகமத்தினுடைய புஸ்தகம் 14வது அதிகாரம் அதனுடைய 29, 30 வாசிங்களேன். இந்த வனாந்தரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும், உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்திருக்கிறவர்களும் ஆகிய அனைவரின் பிரேதங்களும் விழும். எப்புனேயின் குமாரன் காலேப்பும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. இது ஒன்றும் புரிஞ்சிருக்காது. இந்த பிள்ளை இடையிலேருந்து வாசித்த மாதிரி உங்களுக்கு தெரியும். இதுதான் உண்மை. என்ன சொன்னார் அப்படின்னா, 20 வயசுக்கு மேற்பட்டவர்கள் அத்தனை பேரும் மறுபூமி ஆகிய பாலைவனத்தில் மரித்து போவார்கள். ஆனால் காலேப்பும் யோசுவாவுமோ என்றால் அவர்கள் மரிப்பது இல்லை. ஏன்? இங்கதான் ஒரு சிக்கல். ஆபிரகாம் யாசுவாவை கண்டார். யாசுவா சொல்றார், ஆபிரகாம் என்னை கண்டான், கண்டு களிகூர்ந்தான் என்று சொல்லி. இது திருத்துவக்காரங்களுக்கு பிடிக்காது, அது ஒத்து வராது உங்களுக்கு. இயேசு நாமக்காரனுக்கு இது புரியாது. ஏன்னா அவனுக்கு 2 கடவுள், இவனுக்கு 3 கடவுள். அப்ப இங்க முடியாது. ஆனா இங்க யாசுவா வந்து இந்த பூமியில நின்றுட்டு சொல்றார், ஆபிரகாம் என் நாளை காண ஆசையா இருந்தான், கண்டான், கண்டு களிகூர்ந்தான். அப்ப ஆபிரகாம் தொழுது கொண்ட தேவன் யார்? யாசுவா. இப்ப ஆபிரகாம்ட்ட சில வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அவன் சொல்றான், ஆண்டவரே இது எப்ப நடக்கும்? ஆண்டவர் சொல்றாரு, நடக்கும், பலி செலுத்து, நீ எனக்கு பலி செலுத்து. இப்ப அவன் பலி செலுத்துறான். பலி செலுத்த நேரம் சூப்பராக செலுத்துவான். வசனம்லாம் உங்களுக்கு தான் தெரியும், நான் அதை கதையாக சொல்லிட்டு போயிடுறேன். இப்போ பலி செலுத்துகிற நேரம் மிருகங்களையும் பறவைகளையும் பட்சிகளையும் என்ன செய்கிறான்? பலி செலுத்துகிறான். ஆனால் சில பட்சிகளை அவன் என்ன செய்ய மாட்டான் அப்படின்னா, வெட்டி உள்ளே இருக்கிற வேஸ்ட்டை வெளியே தள்ளிட்டு அதை பலி செலுத்த வைக்க மாட்டான். ஆபிரகாம் பலி செலுத்துகிற போது, ஆராதிக்கிற போது தூங்கினான். வேதம் சொல்லுகிறது, நித்திரை மயக்கத்தின் ஆவி அவனை பிடித்து கொண்டது. ஆனபடியினால் பறவைகள் வந்து அவன் பலி செலுத்தின மிருகத்தின் மேல் இறங்கினது. பறவைகள் வராது, இங்க பிசாசு வருவான். நீ தூங்குனா உங்ககிட்ட யார் வருவா? பிசாசு வருவா. இப்ப பிசாசு வந்ததுனால பலி தீட்டப்பட்டது. தேவன் இப்பதான் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். நீ தப்பு பண்ண, அதுக்காக நான் ஒன்றை விட்டுருவேன், ஆனால் உன் சந்ததி அனுபவிக்கும். ஒரு அம்மா பைபிளை எடுத்து வச்சுட்டு வாசிக்கவா வாசிங்க. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரே சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். நல்லது. அவங்க வாசித்த வசனம் ரொம்ப நல்லா இருக்குது. ரைட், இருக்கட்டும். ஆனா இப்ப அவருடைய சந்ததி என்ன ஆச்சுன்னா, கானான் தேசத்திலிருந்து எகிப்துக்கு புறப்பட்டு போறாங்க. இந்த வழி தூரம் எவ்வளவு தெரியுமா? வழி தூரம் பார்த்தீங்கன்னா 350 கிலோமீட்டர்லிருந்து எகிப்து தேசம் நீளம் போயிட்டு இருக்கோம். எகிப்துக்கு உள்ளால போகிறதுக்கு 350 கிலோமீட்டர் போதும். இது எத்தனை நாளில் நடக்க முடியும்னு சொல்லிட்டு விஞ்ஞானி சொல்கிறான் அப்படின்னா
2 வாரத்தில் நடந்து போயிடலாமா? அன்னைக்குள்ள காலகட்டத்தில் 2 நாள் 2 வாரத்தில் நடந்து போயிடலாம். ஆனால் அவங்க போனது எவ்வளவு தெரியுமா? 40 வருஷம். யோசிக்கிறீங்களா? 40 வருஷம் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தார்கள். யார் செய்த பாவம்? அவங்க அப்பன் செஞ்ச பாவம். அப்ப நீ செய்கிற பாவத்துக்கு உன் பிள்ளைகள் எப்படி அனுபவிக்க போகுது? புரியல? ஆமீன். இது ஊழியக்காரன் இல்லை, விசுவாசியன் இல்லை, வித்தியாசமே இல்லை. எல்லாருக்கும் ஜட்ஜ்மெண்ட் ஒன்று தான். அல்லேலூயா. எங்க 2 வாரத்தில் நடந்து தான் போனோம். 2 வாரத்தில் போக வேண்டியவங்க 40 வருஷம் எடுத்திருக்கு. வேதம் சொல்லுது, அவர்களை அலைந்து திரிய பண்ணினேன். குறிப்பிட்ட இடத்திற்கு போகாதபடிக்கு அவர்களை நான் அலைந்து திரிய பண்ணினேன். ஆனாலும் புத்தி தெளியவில்லை. எகிப்துக்கு போறதுக்கு 40 வருஷம் எடுத்தாங்க. ஐயோ, நடந்து போனா மொத்தம் 2 வாரத்தில் போகலாமே, ஆனால் இப்போ 40 வருஷம் ஆகுது, வேண்டாம் நம்ம திரும்பி போவோம். யாராவது நினைச்சாங்களா? அந்த எண்ணம் வந்துச்சா? மனம் திரும்புதலே வராதுங்க. வெளியே போனது தான் வராது. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு கிடைக்கும்ட்டு. அவருடைய சொந்த ஜனத்துக்கே கொடுக்கல, ஆபிரகாமுடைய பிள்ளைகளுக்கே கொடுக்கல, உனக்கு தந்துருவாரா? நான் சொல்றதை உன்னிப்பாக கவனிச்சாதான் உனக்கு புரியும். நான் வேதத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். 40 வருஷம் அலைந்து திரிந்தார்கள். இப்ப அகங்காரமாய் அடிமைத்தனத்துக்குள் போகிறார்கள். நம்மை போலதான். நம்ம என்னதான் தேவன் நமக்கு கிரியை செய்து அற்புதம் செஞ்சு அடையாளத்தை காமிச்சு தந்தாலும் அதன்படி மனம் திரும்பி வாழ்ற பழக்கம் நமக்கு இல்லை. என்ன நடக்குது அது நாளைக்கு தானே பார்க்கலாமே, இன்னைக்கு இருந்தா நல்லா இருப்போமே, அப்படித்தானே மக்களே? இன்னைக்கு நம்ம நல்லா வாழட்டுமே, நாளைய வாழ்க்கை வேண்டாம், இன்னைக்கு நல்லா இருப்போம். இன்னைக்கு பாவத்தோட, பாரம்பரியத்தோட, அக்கிரமத்தோட, பொறாமையோட, குசும்போட, குண்டடியோட, வைராக்கியத்தோட, நான் என்கின்ற அகம்பாவத்தோடு கூட நான் வாழ்வேன். இந்த வாழ்க்கையில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால தான் என்ன செய்யறது இல்லை, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் போனால் என்ன நடக்கும்னு தெரியல. உங்களை மாதிரி தான் நம்ம அடிமைத்தனத்துக்குள்ளே போனால் என்ன நடக்கும்னு தெரியாதுல்ல. நரகத்தில் போனால் என்ன நடக்கும், பாதாளத்தில் போனால் என்ன நடக்கும், தேவனுடைய சமூகமாகி அவருடைய ராஜ்யத்தில் போனால் என்ன நடக்கும்னு தெரியாது. இப்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் சுத்தி 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 சுத்த விட்டாரு. சுத்தி சுத்தி போய் சேர்ந்தாங்க. போனவங்களை சரி மொத்தம் 14 நாள் 2 வாரத்தில் போக வேண்டியதை 40 வருஷம் சுத்த விட்டு கரை சேர்ந்த பிறவாவது குற்றபோதம் வந்ததா? வரல. இப்ப 400 வருஷம் அடிமைத்தனம். ஆக மொத்தம் சுத்துறதும் அடிமைத்தனமும் 440 வருஷம். சரியா சொல்லுது வேதம். இப்ப மோசையை கொண்டு வராரு. இந்த மோசை கொஞ்சம் ரொம்ப முக்கியமானவன். இவன் வாழ்க்கையை கொஞ்சம் நான் யோசித்து பார்த்தேன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே இருக்கிறாங்க அடிமைத்தனத்தில். இப்போ மோசையை கொஞ்சம் பார்த்துருவோமா? இந்த மோசே என்ன அப்படின்னா, யாத்திராமத்துடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 24லேருந்து 26 வரைக்கும் யாராவது வாசிங்களேன். நமக்கு இதுவரைக்கும் மோசையை பற்றி தெரியாத ஒரு சம்பவத்துக்குள்ள போவோம். வழியிலே தங்கும் இடத்தில் ஆமென் யாவனுக்கு எதிர்பட்டு, யாருக்கு? மோசேக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். ஐயோ, இதுவரைக்கும் கேள்விப்படலையே. மோசையை கொல்ல பார்த்தாரா? தீர்க்கதரிசி. அவன் என்னெல்லாம் இழந்து வந்தான். ராஜ்யபாரத்தை இழந்தான், ராஜாவின் பிள்ளை என்கின்ற ஸ்தானத்தை இழந்தான். அவன் தேவனுடைய ஊழியக்காரன். இங்க இந்த பருவாடி எல்லாம் கிடையாது. தப்பு பண்ணியா தண்டனை. அப்பொழுது சிப்பிரால் கருக்கான ஒரு கல்லை எடுத்து, இவன் யார் தெரியுமா? அவன் பொண்டாட்டி. நிறைய பேருக்கு அவன் பொண்டாட்டி பேர் தெரியாது, இருக்கட்டும். தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதவன் கால்களுக்கு முன்பாக எரிந்து, மோசேயுடைய காலுக்கு முன்பாக எரிந்து, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றால். மோசேட்ட சொல்றாவல, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன். எதுக்கு? பின்பு அவர் அவனை விட்டு விலகினார். அப்பொழுது அவள் விருத்தசேதன நிமித்தம் நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றால். மோசேயை கொல்ல பார்க்கிறார் என் தேவன் வழி பிரயாணத்தில். எதுக்கு? மோசேட்ட தான் சொன்னார், டேய் இருக்கிறதெல்லாம் என் பிள்ளைகள், என் பிள்ளைகளுக்கு ஒரு சட்டத்தை தரேன், அந்த சட்டத்தை நீ செய்ய வைக்கணும். என்ன சட்டம்? விருத்த சேதனம்.
அல்லேலூயா. இன்றைக்கு அந்த விருத்த சேதனம் ஞானஸ்நானம், அன்றைக்கு அந்த விருத்த சேதனம் நுனித்தோலை வெட்டி எடுப்பது. நல்லா புரிஞ்சுடுங்க. இன்னைக்கு சொல்லுவாங்க, எனக்கு ஞானஸ்நானம் எதுக்கு? நல்லது, நான் ஞானஸ்நானம் கொடுப்பேன், ஆனால் நான் ஞானஸ்நானம் எடுக்க மாட்டேன். அப்போ அனுபவிக்க வேண்டியதை அனுபவிச்சு தான் ஆகணும். மோசேயை போல. இது வேத சட்டம். மோசே பிரமாணத்தை வெளியில் சொன்னான், பிரமாணத்தை வீட்டில் கடைபிடிக்க விடல. நான் சொல்றது புரியுதா? இதுக்கு தான் பைபிளில் 1 தீமோத்தேயுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனமா, ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? நல்லா கேளுங்க. ஊழியக்காரன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கல சத்தியத்தை, வேத ஆழத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கல. ஏன்னா ஊழியக்காரன் பிள்ளை இன்னைக்கு எப்படி இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிடுங்க. ஆனா இங்க மோசேட்ட உயிரை எடுக்கிறதற்கு அவ்வளவு கோபத்தோடு வந்து நின்றார். நான் பார்க்கிறேன், பீலையாம்கிட்ட எப்படி நின்னாரோ அதுபோல வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா பீலையாமையும் அடிக்கிறதுக்கு தான் வந்தார், கொலை பண்ணுறதுக்கு தான் வந்தார். ஆனால் பீலையாமுக்கு கண்ணு தெரியல. ஆனால் இதே மாதிரி மோசைக்கு கண்ணு தெரிஞ்சிச்சான்னு கேட்டால் நான் சொல்லுவேன் இல்லை, அவன் பொண்டாட்டிக்கு தான் கண்ணு தெரிஞ்சிச்சு. ஆமென். இப்ப தெளிவான கண்ணோடு கூட தன்னுடைய புருஷனை காப்பாற்றுவதற்காக பிள்ளையின் நுனித்தோலை கௌர்மையான கல்லால் வெட்டி எறிந்தாள். நீ என்ன செய்ய போற? நீ என்ன பண்ற? தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கான்னு கேட்டா வழி இருக்குது, செய்வியான்னு கேட்டா செய்ய மாட்டேன். அப்ப தண்டனை உனக்கு உண்டு. மோசேக்கே தண்டனை கொடுக்க நினைத்த தேவன் உன்னை என்னை விட்டுருவாரா? நம்ம பைபிளை வச்சு விளையாடிட்டு இருக்கிறோம். வீட்டில் கேட்டால் பைபிள் 3-4 உட்கார்ந்துருக்கும். எதுக்கு கேட்டால் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போவோம். எதுக்கு கேட்டால் ஊழியம் செய்வோம். எதுக்கு? தண்டனை வாங்கிறதுக்கு. தகுதியற்ற நீ தகுதி உள்ளவன் தகுதி உள்ளவன் என்று நினைத்து தேவ சமூகத்தில் உன்னை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறாய். ஜாக்கிரதை. அறிகிற அறிவு ரொம்ப வித்தியாசமானது. நமக்கு நம்மளை பற்றி தெரியணும். நான் யார்? பாவி என்கிற ஸ்தானம் வேறங்க. நீங்க செய்யற பொய், களவு, கெட்ட வார்த்தை இதெல்லாம் வேற. நான் சொல்றது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறியா? நான் உன்னை என்னைக்காவது பாவம் செய்யாதுன்னு சொல்றேனா? நான் சொல்றேன் என்னைக்காவது? ஒருவேளை நீ பாவம் செஞ்சா உன் தண்டனை என்கிட்ட வரட்டும். ஆனா நான் சொல்றது என்ன? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி, அவருக்கு பயப்படு. ஆமென். இதைத்தானே சொல்றேன். இந்த ரெண்டையும் செஞ்சா போதும். பாவம் எவ்வளவு வேணாலும் செஞ்சிரு, பிரச்சனை இல்லை. செய்ய முடியுமா? அங்கதான் செய்ய முடியாதே. நீ அவருக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட ஆரம்பிச்சாலே நீ பாவம் செய்ய முடியாது. அதான் நான் ஈஸியா சொல்றேன். பாவம் எவ்வளவு வேணாலும் செய்யப்பா, ஆனா அவருக்கு கீழ்ப்படிவியா? அவரை பார்த்தா பயப்படுவியா? அவருடைய சத்தத்துக்கு பயப்படுற குணம் உன்கிட்ட இருக்கா? நீ பாவம் செய்ய முடியாது. நான் சொல்றதனுடைய அர்த்தம் உனக்கு புரியா? என்ன பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் பாவம் செய்ய சொல்றாரு? செய்யு, ஆனால் நான் சொல்றதை செய். என்ன? கீழ்ப்படி, அவருக்கு கீழ்ப்படி, அவருடைய வார்த்தைக்கு பயப்படும். இந்த ரெண்டையும் நீ செஞ்சா போதும். செய்ய மாட்டியே. இந்த ரெண்டும் தான் உன்கிட்ட இல்லை, பாவம் எல்லாம் இருக்கு. என்ன பண்றது? ஆமென். இப்ப மோசேயை கொலை செய்வதற்காக பார்க்கிறார். ஆனா ஏதோ மோசைய பொண்டாட்டிய கண்ணு திறந்ததுனால பிள்ளைக்கு என்ன செய்யறா? விருத்த சேதனம் பண்ணதுனால மோசே காப்பாற்றப்பட்டான். இப்ப இந்த மோசே தான் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஆபிரகாம் மூலமாக அடிமைத்தனத்திற்குள்ளாக போனாங்கல்ல. 440 வருஷம் 40 வருஷம் அலைந்து திரிய 400 வருஷம் அடிமைத்தனத்துக்குள்ளாக போன ஜனங்களை மீட்கணும்னு நினைக்கிறார் ஐயா. தேவன் சித்தம் கொண்டார், மீட்டு கொண்டு வாப்பா அப்படின்னு. இப்ப மீட்கிறதற்கு தடையா இருக்கிறது யார் தெரியுமா? இதைத்தான் நம்ம யோசிக்கிறதே இல்லை. தேவன் உன்னை தேவ சத்தத்திற்கு அழைத்து அவருடைய பிள்ளையாக வாழ நினைத்தது உண்மையானால் அதற்கு தடையாயிருக்கிற உன் மாமிசத்தை அவர் கொலை செய்வார். அதுல மாற்றமில்லை. உன் சரீரம் அனாதையாய் திரியும். இங்கதான் சிக்கல். நான் இஸ்ரவேல் ஜனங்களை உனக்கு உதாரணம் வச்சிருக்கிறேன், மோசே உனக்கு உதாரணம் வச்சிருக்கிறேன். மோசே யாரு? தேவனுடைய வாய்.
அவனுக்கே இந்த கதி என்ன? நியாயப்பிரமாணம் இந்த வேத புத்தகத்தை எழுதினவனுக்கே இந்த கதி ஆனால் உனக்கும் எனக்கும் என்ன கதி? கொஞ்சம் யோசி. எல்லா வாரமும் மெசேஜ் கேட்கிற, எல்லா வாரம் இந்த பாஸ் இப்படிதான் கத்துவார். இவருக்கு என்ன? சும்மா கத்து தொண்டை என்ன தொண்டை? இப்படி யோசிக்கலாம். என் மேல 1000 கதை நீ சொல்லலாம், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் உண்மையை உள்ளபடி சொல்லிட்டு இருக்கிறேன். காது உள்ளவன் கேட்க கடவான். ஆனா வேதம் சொல்லுது, கலக விட்டார் கேட்டாலும் சரி கேட்காம போனாலும் சரி நீ கலகக்காரன் ஆகாத. சொல்லு. இதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். என்ன நீ திட்டினாலும் என்ன நீ ஏளனம் பண்ணாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அதிகாரமுடையவனாய் உரக்க சத்தமாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணணும். அன்பா சொல்லலையா? சொன்னாரா? ஜனங்களிடத்தில் அன்பாக பேசுங்கள், அவர்கள் செய்த பாவங்களை சொல்லிவிடாதீர்கள், அவர்கள் செய்த அக்கிரமங்களை பேசிவிடாதீர்கள். நீங்கள் திருவசனத்தை அவங்களுக்கு சொன்னா மட்டும் போதும். அப்படிதானே சொன்னாரு? இல்ல, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் பிரசங்கம் பண்ணு. பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் இருந்தால் அதை உனக்கு சொல்லும், இல்லைன்னா அது சொல்லாது. அப்ப நான் இன்னைக்கு பார்க்கிறவங்க எல்லாம் அது பரிசுத்த ஆவி இல்லைன்றீங்க. நல்லா புரிஞ்சுடுங்க. அப்போ வேத சத்தத்தின்படி இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுப்பதற்காக மோசேயை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொள்ளப்பட்ட மோசேயை கூட கொலை செய்வதற்காக அவர் முயற்சி செய்கிறார். உன்னை வச்சு என்ன செய்யணும்னு நினைச்சிருக்கிறாருன்றா முக்கியம் இல்லை. நீ எப்படி தவறு பண்றியோ அந்த தவற்றுக்கான தண்டனையை உனக்கு கொடுக்கணுன்றதான் தேவனுடைய சித்தம். அவர் அழைச்ச அழைப்பில் நீ நின்னா பிரச்சனை இல்லை. இல்லை, உங்ககிட்ட நீ அன்பு செய்கிற அத்தனையும் உன்னை விட்டு பிடுங்கிடுவார். நான் சொல்கிறது புரியலையா? நீ யாருக்கு மேலே உயிர் வச்சிருக்கிறியோ அவங்கள உன்னை விட்டு மாற்றிடுவார். அது உன் வாழ்நாள் முழுக்க அது உன்னை தூரப்படுத்தும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ யோசி. ஆனால் என்ன நடந்தாலும் கவலை இல்லாமல் ஐயோ இப்படி நடந்துருச்சு நினைச்சு என்ன பிரயோஜனம்? நான் திருந்தினால், நான் மனமாறினால் எனக்கு நன்மையானதை செய்யக்கூடிய தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் யாவாகிய யெகோவா. நம்பு. அது நம்ப மாட்டேன், நான் அது நம்ப மாட்டேன். இப்படித்தான் இருப்பேன், வேணும்னா மாறட்டும். அதுக்காக நான் ஆசைப்படுவேன். ஒரு மண்ணாங்கட்டி நடக்காது. அல்லேலூயா. அதனால தயவு செய்து சொல்றேன், நீங்க மாறணும், உங்களுக்குள் ஒரு மாற்றம் உண்டாகணும். இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. யாவுடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற யாவுடைய பிள்ளைகளே, உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளணும் அப்படின்ற ஆசையில் யாவுடைய சமூகத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயம் எடுக்க முடியும். அல்லேலூயா. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பதற்காக மோசே தேவ சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறான். அல்லேலூயா. ஆனா அவன் செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுத்தார் தெரியுமா? அதை மறக்கவே இல்லை என் தேவன். ஏங்க, அவனை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுத்து கொண்டு வந்தார். கொண்டு வந்த பிறகு கூட அவனுக்கு அந்த தண்டனையை கொடுக்கிறாருங்க. அவனை என்ன சொல்லி அழைச்சார்? உன்னை நான் கானானுக்கு கொண்டு போவேன்னு சொன்னார். கொண்டு போனாரா? செஞ்ச தப்புக்கு தண்டனை. இங்கே வா, கானானை பாரு, அந்தா இருக்கு கானான், இதான் கானான். ஆனால் உள்ளே போக முடியாது போன. ஏன்னா நீ செஞ்ச பாவத்திற்கு, இந்த பாவத்திற்கு. எதுக்கு? விருத்த சேதனத்தை உன் வீட்டில் நீ செய்யலை. ஆமென். அதுக்கு உனக்கு தண்டனை தான் வச்சுக்க கொடுத்துட்டார். பிரியமான தேவஜனமே, தேவனுடைய சமூகத்தில் அவர் யார் என்ன என்பதை பார்ப்பதில்லை. தப்பு செஞ்சா தண்டனை கொடுப்பார். அப்ப நமக்கு தப்பு செய்யலாமா? ஒரு உயிர் மீட்சி, ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தயவு செய்து கீழ்ப்படிய வேண்டும். நம்மகிட்ட கீழ்ப்படிதல் தான் இல்லையே. ஆமென். வேத புஸ்தகத்தை கொஞ்சம் உள்ள போய் பாருங்க. என்ன அப்படின்னா, சங்கீதத்தினுடைய புஸ்தகம் 56வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுடைய தேச வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்கள் இடருக்கும் தப்பியாதிருப்பீரோ. ஆமென். அல்லேலூயா. நான் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகணும், ஜீவனுள்ள ஒரு தேசத்திற்கு போவதற்கு என் காலை என்ன பண்ணும்? இடர்களுக்கு தப்புவிப்பீரோ?
அது நீர் செஞ்சாதான் என் வாழ்க்கை அங்கே போகும். நான் போகணும்ல, ஆசை இருக்கா? இல்லை நரகத்தில் தான் இருக்கணும், இல்லை பாதாளத்தில் தான் நான் படுக்க போடணும், இல்லை நான் பிசாசோடு தான் தூங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை அப்படியாக போகட்டும். நான் தப்பித்துக் கொள்ளணும் என்று நினைத்தால் மோசேக்கு நடந்தது போல் எனக்கு நடக்கக்கூடாது, ஆதாம் ஏவாளுக்கு நடந்தது போல் எனக்கு நடக்கக்கூடாது, காயினுக்கு நடந்தது போல் நடக்கக்கூடாது என்று நீங்கள் நினைப்பது உண்மையானால் கால்கள் இடராதபடி உன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும். இதான் வேதத்தின் ஆழம். ஆனா இன்னைக்கு தேவ ஜனத்தை வித்தியாசமா நடத்திட்டு இருக்கிறாங்க. ஊழியக்காரங்க எப்படி நடத்துறாங்க அப்படின்னா, பாவத்தை பற்றியெல்லாம் அவங்கள்ட்ட சொல்ல மாட்டாங்க. நீ பாவம் செஞ்சிருக்கிற, இந்த பாவம் ஒன்றை பாதாளத்தில் படுக்க போட வைக்கும், இந்த பாவம் ஒன்றை பிசாசனுடைய சந்ததியாக மாற்றும் அப்படின்லாம் நம்ம என்ன செய்கிறதில்ல, என்னை சொல்லி கொடுக்கறது இல்லை. ஒரு ஐயா வச்சிருக்கிறாரு, சிரிப்பின் ஊழியம். தெரியுமா உங்களுக்கு யாருக்காவது? உங்கள் வீட்டு பக்கத்தில் கருங்கல் என்று சொல்லக்கூடிய அந்த ஊர்லேருந்து சென்னை பட்டணத்தில் ஐயா ஒருத்தர் ஊழியம் செய்கிறார். அவர் என்ன செய்வார்னா சிரிச்சே இருப்பாராம், ஜனங்களை எல்லாம் சிரிக்க வைப்பாராம். கேட்டால் சிரிப்பின் ஊழியமா? யோசிக்கிறீங்களா? அப்புறம் அடுத்த ஒருத்தர் ஊழியம் செய்கிறார். என்ன அப்படின்னா கர்த்தரின் வருகை ஊழியம். அடுத்து என்ன ஊழியம்? மகிழ்ச்சியின் ஊழியம். அநியாயமா இருக்கு பேர் வைக்கிறது. அடுத்து இயேசு வருகிறார் ஊழியம். யாராவது அவருடைய வருகைக்கு தன்னை ஆயத்தப்படுத்துற யாராவது இருக்காங்களா? எனக்கு இதான் வேணும். சிரிக்கிற ஊழியத்தெல்லாம் விடுங்க, அவங்களுக்கெல்லாம் வேதம் அறிவு இல்லாமல் ஏதோ சிரிக்கிறாங்கன்னு விட்டுருங்களேன். நான் ஒரு ஆள்கிட்ட போய் சொன்னேன், அது பெண்டிகாஸ் பாஸ்டர் இல்லவா அப்படின்ட்டு. அப்போ அந்த ஆள் சொல்கிறார், என்னது அவர் பெந்தகோஸ்தைக்காரரா? அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு சொந்தக்காரன், ஆனால் அவன் பிசாசை வச்சு தான் இன்னைக்கு ஊழியம் செய்கிறான். ஐயா வேண்டாம் ஐயா, நான் விட்டுடுறேன் அப்படின்னு நான் ஒதுங்கிட்டேன். வேண்டாம், ஏன்னா அவர்கிட்ட ஒரு உதவிக்காக போனேன், ஒரு காரியத்தை அவர்கிட்ட வாங்கணும். அந்த நேரத்தில் அவர் ஊழியக்காரன்லவா அவுத்து விட்டு கேளுன்னு கேட்க வச்சிருக்காரு. பிரதர் எழுப்பி போலான்னு ஹெல்மெட்டை போட்டு எடுத்தாச்சு, எழுப்பி பார்க்குறாரு. இவர் நம்மளை விட்ட மாதிரி இல்லை. அப்போ நான் ஒரு காரியத்தை புரிஞ்சேன். என்ன? ஊழியக்காரங்க யார் என்பதை அந்த மனுஷன் சொல்ல ஆரம்பித்தார். நல்லா புரிஞ்சுடு, உண்மை சொல்கிறேன். நான் என் ஜனத்தை அவருடைய சித்தத்தின்படி நடத்தினால், அந்த ஜனம் அவருடைய சித்தத்தின்படி வாழ நினைத்தால் அவர்கள் வாழலாம். அதை நான் கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு ஊழியக்காரங்க கற்றுக் கொடுக்கிறது இல்லை. ரட்சிக்கிறார், விடுவிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், பாதுகாக்கிறார், பணம் தருவார், கார் தருவார், பங்களா தருவார், இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர நீ மனம் திரும்பணும், பாவத்தை விடணும், இதை சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. இதுதான் இன்னைக்கு ஊழியம். அதுதான் இன்னைக்கு சம்பாத்தியத்தை கொடுத்துட்டு இருக்குது. ஆமென். அதனாலதான் வேதம் சொல்லுது, பரலோகத்தின் தேவன் உன்னிடத்தில் விரும்புகிறது சத்தியத்தை அறிய. நீ நான் என்ன செய்யணும்னா சத்தியத்தை அறியணும். அறிகிற சத்தியத்துக்கு தான் கீழ்ப்படிய முடியும், அறியாத காரியத்தை கீழ்ப்படிய முடியாது. பாவம், நீ செஞ்ச பாவத்தை உனக்கு சொல்லணும். அதான் ஆசாரியனுடைய வேலை. சொல்லுவானா? சொன்ன காணிக்க வராது, சொன்ன தசமபாகம் வராது. அப்போ என்ன பண்ணுறதுக்கு? அதனால் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நான் சொல்லுவேன். ஏன்னா என்னை அழைத்தவர் என் யாஷ்வா மேசியா. அல்லேலூயா. அவரே சிலுவையில் அடிப்பார்னு தெரிஞ்ச பிறகும் சத்தியத்தின்படி சொல்லிட்டு போனார். என்ன ஒருத்தரும் சிலுவையில் அடிக்க மாட்டான், ஒன்னையும் ஒருத்தர் சிலுவையில் அடிக்க மாட்டாங்க. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆமென். அப்புறம் சத்தியத்தை உண்மையாக சொன்னால் என்ன? அல்லேலூயா. யாவுடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற யாவாகிய யாஷ்வா மேசியாவுக்கு பிரியமான பிள்ளைகளே, நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா தேவனுடைய சித்தத்திற்கு நீங்க செவி கொடுத்து வாழணும். அவர் உங்கள்கிட்ட விரும்புகிற காரியமெல்லாம் வேற ஒன்று. வேத பாரகரும் பரிசேயரும் யாஷ்வா சொன்ன சத்தத்திற்கு செவி கொடுக்கல. அது என்ன அப்படின்னா லூக்காவுடைய புஸ்தகம் அப்படிதான் நினைக்கிறேன். அதில் 7வது அதிகாரம் அதில் என்ன வரும் அப்படின்னா, பரிசேயர்களும் நியாயஸ்தாத்திரர்களுமே அவனால ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனை தள்ளிவிட்டார்கள். கேடு உண்டாக
இதான் மேட்ரு. எனக்கு தேவன் சத்தத்தை விளம்பரம் பண்ணினார், இங்கே இதான் நடக்கும். என்னை கொண்டு தேவன் அவருடைய சத்தத்தை விளம்பரம் பண்ணினார், ஆனா தனக்கு கேடு உண்டாக இந்த வார்த்தையை உதாசீனப்படுத்திடுவோம், விட்டுருவோம். அப்ப கேடு வரும். இத்தனை வருஷம் என்ன நடந்ததோ எனக்கு தெரியாது. இன்னைக்கு இந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து மனம் திரும்பு. நீ இன்னைக்கு இந்த சத்தத்திற்கு செவி கொடுத்து மனம் திரும்பினா நீ செய்த அநேக பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படும். நாளைய தினம் உன்னுடையதல்ல, இன்னைக்கு நீ செய்ய வேண்டிய காரியம் இதுதான். ஏன்னா அவங்க ஞானஸ்நானத்தை விளக்குறாங்க, ஆனா நீயும் அவருடைய சத்தத்தை விளக்கிட்டு இருக்கிற. இவருக்கு வேற வேலை இல்லை, எப்ப பார்த்தாலும் இப்படிதான் சொல்லுவோம். இதான் நம்ம நினைக்கிறோம். நீ என்ன வேணாலும் நினைச்சிட்டு போ, இதுதான் சத்தம், இதுதான் சத்தியம். இந்த சத்தமாகிய சத்தியத்திற்கு நீ செவி கொடுத்தால் அது உனக்கு என்ன செய்யும்? ஜீவனையும் ஆயுசு நாட்களையும் உனக்கு பெருக பண்ணும். அல்லேலூயா. இப்ப யாக்கோபனுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்களேன். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதான் நான் சொன்னேன்ல, கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். பிசாசு வேலை செய்யாதுன்னு நினைக்கிறேன். இப்ப இந்த வார்த்தைக்கு யார்கிட்டையெல்லாம் பிசாசு இருந்து வார்த்தையை கேட்டுட்டு இருந்தோமோ, இப்ப அந்த பிசாசு கொஞ்சம் வெளியில போகும். ஐயோ, இது எனக்குள்ள வெட்டு வைக்குது, நான் கேட்கிறவனை தானே இவனை விட்டேன், கேளுன்னு தானே விட்டேன், அதனால இல்லை இவனை நான் சபைக்கு அனுப்புனேன். இவன் என்ன செய்ய மாட்டான், வாழ மாட்டான், கேட்பான், இது எனக்கு தெரியும், அதனால தான் நான் சபைக்கு போறதுக்கு அனுமதிச்சேன். இப்ப இந்த வசனத்தை சொன்னா இவன் சிந்திச்சிருவானே. ஆமென். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி நடக்கிறவர்களாய் மாறணும். முடியுமா? அல்லேலூயா. என்ன மனசோர்வு, மனசஞ்சலம், ஐயோ கேட்கறதானே நல்லதுன்னு பைபிள் சொல்லுது, அதன்படி வாழவும் சொல்லுதா? ஆமா சொல்லுது. கேட்கறத ஆடு மாடு கூட கேட்கும், தெருவில் போகக்கூடிய நாய் கூட கேட்கும், ஆனா அது அதன்படி வாழுமா? எனக்கு அதான் வேணும். ஒரு நாள் ஒரு சகோதரர் ஒரு பச்சை கிளியை கொண்டு வந்தார். நான் தெரியாதனமா சொன்னேன், இந்த கிளி பேசுண்டா அப்படின்ட்டு. அவன் சொன்ன, இந்த கிளி பேசாது. டே, பச்சை கிளி பேசும்பா அப்படின்னு. இல்லப்பா பேசாது, இந்த கிளி பேசாது, பச்சை கிளியெல்லாம் பேசாது. நான் சொன்னேன் பேசும். அப்ப கூட ஒருத்தர் வந்து சொன்னாரு, கலிஸ்து பச்சை கிளி பேசுன்றது இல்லை, அது பேசாது, அதை பேச வைக்கணும். எப்படி பச்சை கிளி பேசுகிறது அல்ல, அதை பேச வைக்கணும். அது ஒரு கலை. கேட்கிறது என்பது ஒரு கலை, அது செயல்முறைக்கு கொண்டு வருவது என்பது இன்னொரு கலை. இங்க கேட்கிற கலை படித்த மாவீரர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. இந்த செய்தி வெளியில போனா கேட்கிறவர்கள் இருப்பார்கள், அதன்படி வாழுகிறவர்கள் இருக்கிறீர்களா? அதுக்கு நீங்க பக்குவப்படணும். கிளியை பிடிச்சி கிளிக வாயில வசம்பு தடவி கொடுத்து, அதுக்கு பிறகு கிளிகிட்ட என் பேரு, இந்த பேரு சொல்லு சொல்லு சொல்லுன்னா அதுக்கு எங்க நினைக்கும். அதுக்கு பிறகு என்னைக்கோ ஒரு நாள் உன் பேர் வச்சு, அப்ப இருக்கு சந்தோஷம் பாரு. ஐயோ என்ன சந்தோஷம்! ஒரு கிளி பேசி உனக்கு என்ன லாபம்? இப்ப தேவன் சொல்றாரு, மனம் திரும்பி என் பிள்ளையா வாழ்றான்னு, அதையே வாழ மாட்டேங்கிறல்ல? வாழ்றியா? இல்ல, நீ வாழ்த்து பாரு, அவருக்கு பரலோக ராஜ்யம் எப்படி சந்தோஷப்படும். வேதம் சொல்லுது, ஒரு பாவி மனம் திரும்பும்போது பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷமா. ஆனா உனக்கு நினைப்பு என்ன தெரியுமா? நீ பாவி இல்லை, நீ பரிசுத்தவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்க, அதனால தான் மனம் திரும்ப மாட்டேங்கிற. என்ன பண்றது? பிரைஸ் யேசுவா. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சிருங்க. யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல், தாம் கேள்விப்பட்டகளை யாவையும் சொல்லி வரப்போற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அல்லேலூயா. இதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. உனக்கு வரக்கூடிய ஆபத்து உன்மேல் கடந்து வராமல் இருக்க யாஷோவா உன்னைக்கு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா.
இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா புதிருக்குள்ளேருந்து வெளியில் வந்துடலாம். நல்லது உன் வாழ்க்கையில் நடக்கும். 1 யோவான் 2வது அதிகாரம் 4வது வசனம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும். நல்லா கேளுங்க, என்ன சொல்றாரு? அவரை அறிந்திருக்கிறேன். ஏன்னா எல்லாரும் இயேசு இயேசுன்னு சொல்றாங்க, நான் மட்டும் தான் யாசுவா சொல்றேன். எனக்கு என்ன கிருபை தெரியுமா, என்ன வல்லமை தெரியுமா, அப்பா தப்பிடுவேனா. உண்மையான கடவுளுடைய பேர் எனக்கு கிடைச்சிச்சு. கிடைச்ச என்ன பிரயோஜனம்? அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாது, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாது பொய்யனாயிருக்கிறான். கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான். அவனுக்குள் சத்தியம் இல்லை. பொய்யனாயிருக்கிறவனுக்குள் சத்தியம் இல்லை. அப்புறம் இன்னும் நான் பைபிளை படிச்சுக்கிறேன், வேதம் எனக்கு நல்லா தெரியும், வெளியில் போய் வாய் விட்டுறாத. உனக்கு ஒன்றுமே தெரியாது, வேதத்தின் ஆழம் தெரியாது. ஏன்னா சத்தியம் இல்லை, சத்தியத்தின்படி வாழல, பொய்யனா இருக்கிற. பொய் உன்னை ஆண்டு கொள்ளுகிறது, பிசாசு உன்னை ஆண்டு கொள்ளுகிறது, பிசாசுடைய கிரியைகள் ஒரு இடத்தில் இருக்கிறது. இன்றைக்கு உனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் தருகிறார். இந்த ரட்சணிய நாள், இந்த நாள்ல மனம் திரும்ப முடியுமா? இல்ல, உன் வாழ்க்கை சூனியம். நீ வேணும்னா கலெக்டருக்கு அம்மாவா, கலெக்டருக்கு அப்பாவா இருக்கலாம். என் தேவன் நினைச்சா நீ அனாதை ஆயிருவ. நீ யாரா வேணா இருந்துட்டு போ. எங்க அப்பா ஒரு முடிவு பண்ணிட்டாருன்னா அந்த முடிவு மாறாது. அல்லேலூயா. நான் சொல்றது உன் காதுல விழுந்திருக்குது. நியாய தீர்ப்பு உன்னை தேடி வருது. நீ மனம் திரும்பாத பட்சத்தில் விளக்கு தண்டு உன்னை விட்டு எடுபட்டு நீ அனாதையாய், கைவிடப்பட்டவனாய், கைவிடப்பட்டவளாய், தெருத்தறிவாய், காயினை போல அலந்து திரிய வேண்டிய ஒரு நாள் வருவதற்கு முன்பாக இன்றே மனம் திரும்பு. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம்.